இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். டெல்லியில் உள்ள தமிழர்கள் வாழும் பகுதியான முனிர்கா பகுதியில் 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அங்குள்ள கள நிலவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி நேரலையில் இணைகிறார். டெல்லியில் அதிகமாகக்கூடிய முருனிகா பகுதியில் வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெற்று வருகிறது, இது குறித்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன சொல்றாங்க சொல்லுங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய 7 கட்டங்களுக்கும் ஒரே 7 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது தற்போது 1 மணிக்கு எட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இதில் குறிப்பாக எல்லோருமே, அதாவது வயதானவர்கள், இளைஞர்கள், பெண்கள் அப்படின்ட்டு தங்களுடைய வாக்குகளை ஜனநாயக கடமையை வெயிலும் பாராமல் ஜனநாயக கடமையை ஆட்டிட்டு வரக்கூடிய விஷயமா பார்க்கப்படுகிறது. இந்த இதில் டெல்லியில் பல்வேறு இடங்களில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய முர்கா என்ற இடத்துல வந்து இங்கே இருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அவங்க வாக்களித்த பின் நம்மக்கிட்ட இங்கே அவங்க வந்து பேசுவதற்காக நம்மக்கிட்ட காத்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்மா. இப்போ வாக்களிச்சுட்டு வந்திருக்கீங்க, இங்கே ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஏற்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குது. 30 வருஷம் இந்த டெல்லியில் இருக்கிறோம். ஜுக்கியில் இருக்கிற ஒழுவூர் ஜுக்கியில் சொந்த வீடு இல்லாது இன்றைக்கி இடித்தா கூட நாளைக்கு நாங்கள் ஓடி போயிடணும். 30 வருஷம் ஓட்டு போடுறோம். எங்களுக்கு இந்த டெல்லியில் ஒரு ஹெல்ப் இல்லை, ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் வீடு கட்டி தராங்க, நிலம் வாங்கி தராங்க. இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஓட்டு தான் நாங்கள் போடுறோம், வருஷம் நல்லவங்களை பார்த்து போடுறோம். எங்களுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல, பண்ணுறதே இல்லை. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்றைக்கி நாளைக்கே இவங்க நல்லவங்க கெட்டவங்களா இருந்தாங்கன்னா இடித்து தள்ளிட்டாங்கன்னா நாங்கள் அங்கே அந்த பாலத்துக்கடியில் தான் உட்காந்துருக்கணும். அவ்வளோ கஷ்டம். புறம்போக்கில் இருக்கிறோம். நாங்கள் 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் இந்த டெல்லியில் நான் ஓட்டு போடுறேன். பட்டாவை தராங்க. எங்களுக்கு ஒரு பட்டா இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வேண்டான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த பாலத்துக்கடியில் வந்து நாங்கள் உட்காந்துக்கணும், பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் வச்சுக்கிட்டு. நீங்கள் இப்போ ஓட்டு போடுறதுக்கு என்ன மாதிரி கோரிக்கைலாம் வைக்கிறீங்க எங்கள் கவர்மெண்ட்டுக்கு? என்ன கோரிக்கை வச்சு இந்த ஓட்டு போடுறீங்க? ஒரு கோரிக்கையில் யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு நல்லதை பண்ணணும். எங்களுக்கு வீடு சொந்தமாக எங்களுக்கு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி தரணும். எங்களுக்கு அதுதான் கோரிக்கை, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும். இல்லைன்னா ஒன்று பட்டா கொடுக்கணும், பக்கா பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா ஏதாச்சும் எங்களுக்கு வீடு இது பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ ஓட்டு போட வந்திருக்கீங்களா வெயில்ல? அது நீங்கள் இப்போ ஓட்டு போட வந்திருக்கீங்களா வெயில்ல? இப்போ எப்படி இருக்கு ஓட்டு போட? எல்லா வசதியும் நல்லா இருக்குதுமா. எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஃபஸ்ட்டு அதே தான் சொல்கிறேன், இப்போ அதே சொல்கிறேன். தண்ணி வசதியெல்லாம் நல்லா கொடுத்துருக்குறாங்க. எல்லா வசதியும் கொடுத்துருக்குறாங்க. ஜுக்கி ஒன்று தான் 30-35 வருஷம் எங்கள் மாமியா காலத்துலேருந்து இருக்கிறோம் நாங்கள். நான் வந்து 35 வருஷம் ஆகுது. எங்கள் மாமியா அதில் 30 வருஷம் 65 வருஷமாக ஆயிடுச்சு. அந்த இடத்த வந்து எதுவுமே கன்ஃபார்ம் ஒரு பத்திரம் பாண்டு எதுவுமே கிடையாது. அது சும்மா புறம்போக்கு நிலம் அப்படியே நாங்கள் இருக்கிறோம். அவ்வளோதான். சொல்லுங்க. இப்போ ஓட்டு போட வந்திருக்கீங்க, இங்கே ஃபஸ்ட்டு ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஏற்பாடெல்லாம் சூப்பர் பண்ணியிருக்காங்க. அதான் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஜுக்கி பிடிக்குதோ நல்லா தான் செய்ய மாட்டேங்கிறாங்க. மெயினானது நான் வந்து இப்போ 25 வருஷம் 30 வருஷம் ஆகுது. இங்கே வசந்தி சிவகாமியில் தான் இருக்கேன். நான் எல்லா பேருமே எல்லாம் இங்கே தான் இருக்கோம். இங்கே வந்து 25-30 வருஷம் ஆச்சு. ஆனால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் வந்து கேட்குறாங்க. பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓட்டு வாங்கிட்டு சரி வேலை முடிஞ்சுது. வந்து எழுதி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா இதுவும் செஞ்சு தராங்க. எங்கே கலைஞர் மோடி கலைஞரெல்லாம் ஒரு வீடு கட்டி தராங்க, லோன் போட்டு தராங்க, எல்லா இது சொந்தமாக செஞ்சு தராங்க. இங்கே என்ன ஒன்றுமே கிடையாது. அந்த ஓட்டு எலெக்ஷன் மட்டும் அதுக்கு மட்டும் பேசிக்கிறாங்க. அது செய்கிறோம், இது செய்யணும், அதுக்கு மேலே எட்டு பார்க்க மாட்டாங்க. இந்த டெல்லியில் தமிழ்நாட்டில் நிறையா வந்து சொந்தமாக வந்து ஏதோ ஒரு வீடு கட்டணுன்னா டாய்லெட் கட்டி தராங்க. இங்கே நாங்கள் இருக்கிற டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பயந்துவீங்க, உள்ளார பூந்துருவோம் நாங்கள். அப்படி உடஞ்சி போய் கிடக்குது, இல்லை இடிஞ்சு போய் இருக்குது. அது யாரும் வந்து பார்க்குறதில்ல. இன்னைக்கு 5 வருஷம் ஆகுது, இன்னும் எந்த பார்க்கல. பப்ளிக் பாத்ரூம் தான் கட்டியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்குள்ளாரெல்லாம் டாய்லெட் இல்லை. நாங்கள் எல்லாம் தண்ணி ஊற்றிக்கிறது வயத்தால் போனாலும் அந்த பாத்ரூமுக்கு தான் ஓடி ஆகணும். அது கூட சரியா இல்லை. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் ரோனு தராங்க கவர்மெண்டில். இங்கே ஒரு ரோனு இல்லை. ஒரு 100 ரூபாய் எங்கேயாச்சும் ரோனுக்கு போனால் ப்ரைவேட் ரோனில் போய் எடுத்தோம்னா 10,000 எடுத்தோம்னா அதுக்கு 20,000 வட்டி கட்டுறோம். நாங்கள் என்னத்த பண்ண முடியும்? இந்த டெல்லியில் நாங்கள் வந்து 30 வருஷம் ஓட்டு போடுறோம். எங்களுக்கு என்ன நன்மை டெல்லியில்? நம்ம தமிழ்காரங்களுக்கு ஏதாச்சும் இந்த டெல்லியில்
ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க மட்டும் காட்ட சொல்லுங்க. அது மட்டும் கேட்டு பாருங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுவாக ஓட்டு போட வந்தாங்க, அவங்க கிட்ட வந்து நம்ம குறைகளை கேட்கல, ஓட்டு எப்படி இங்கே வசதிகளாக எப்படி செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டோம். ஆனால் அவங்க மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. குறிப்பாக 10 லட்சம் மக்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். இங்கே அவர்கள் வெறும் தங்களுடைய தங்களை வாக்காளர்களை மட்டுமாகவே பார்க்குறார்களே தவிர இங்கே இருக்கக்கூடிய மக்களாக பார்க்கவில்லை அப்படின்றது தான் பிரதானமாக இவங்க சொல்லக்கூடிய புகாராகவும் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ வரக்கூடிய அரசாங்கமும் இப்போ தேர்ந்தெடுக்கப்படும் அரசாங்கமாக இருந்தாலும் அதை அவங்க கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பாங்க அப்படின்னு நம்மளும் நம்பலாம். தமிழர்கள் அதிக வசிக்கும் டெல்லி முருனிகா பகுதியில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு குறித்தும் அதே நேரத்தில் தமிழர்கள் அங்கிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் விரிவாக பிரத்யேக காட்சிகளுடன் வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.